தமிழன் வெளியினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் பேவர்ரைக் மாநிலத்துக்கு வந்திருக்கின்றோம். இங்கு ஒரு நூல் வெளியீட்டு விழா இடம்பெற இருக்கின்றது. அந்த நூல் வெளியீட்டு விழாவை நெதர்லாந்து தமிழன் வலையொலி நிறுவனத்தினர் வந்துதான் தலைமை தாங்க இருக்கின்றார்கள். இந்த நூலானது சிந்தனை சிதறல்கள் திரு புங்கையூர் ராயாவினால் எழுதப்பட்ட இந்த நூலை நாங்கள் இன்று தலைமை தாங்கி வெளியிட இருக்கின்றோம். இந்த பல காட்சிகளை காட்சிப்படுத்தி உங்களுக்கு நாங்கள் தருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். மொழியில் சிம்மாசனம் விட்டு உயிர் மெய்யாய் என்னை ஆளுமை செய்யும் என் உயிர் தமிழில் முதல் வணக்கம். இன்று எங்கள் புங்கையூர் ராஜா அவர்கள் முத்துக்குடியில் சிந்தனை சிறர்கள் என்ற நூல் வெளியீட்டுக்கு வருவதென்றிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவரையும் பெரும் மகிழ்வோடு வரவேற்றுக் கொண்டு நிகழ்வுக்குள் வருகின்றோம். முதலில் நிகழ்வினை ஆரம்பிக்கும் மங்களமாய் மங்கள விளக்கை ஏற்றி நிகழ்வுக்குள் வருகின்றோம். இப்பொழுது மங்கள விளக்கினை ஏற்று இங்கே வருவதில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை அழைத்து இருக்கின்றேன். அவர்கள் வந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைத்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு முதலிலே திரு கோபால் அண்ணன் அவர்களை அழைத்துக் கொண்டிருந்தேன். மங்கள விளக்கினை ஏற்றி வைத்து திரு கோபால் அண்ணன் அவர்களை வரவேற்றுக் கொண்டிருந்தேன். மங்கள விளக்கினை ஏற்றி வைத்து திரு பத்திரம் ஸ்ரீதாஸ் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறோம். திரு வடிவேல் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறோம். திரு ஜெகா ஜெகசீலன் அவர்களை அன்போடு கொல்லாந்து தமிழன் வலையொலியின் ஸ்தாபகர் திரு உதயகுமார் கந்தசாமி அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்க அன்போடு அழைக்கின்றோம். திருமதி அன்பின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைய நாள் எங்கள் தமிழ் மொழிக்கு ஒரு முக்கியமான நாள். இன்றைய காலகட்டத்தில் இந்த பத்திரிகைகள் இல்லை என்று சொல்கிறார்கள்.
இருந்தாலும் அந்த நூல்கள் வருகிறது. அந்த நூலை காப்பாற்றி நம்பு கொடுத்து அதை உயிர் கொடுத்து அதை வளம் பெற இங்கே கூடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இந்த நாளில் அன்போடு வரவேற்றுக் கொண்டு வருக வருக என்று ஆனந்தத்தோடு உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நெதர்லாந்து மண்ணில் பல எழுத்தாளர்கள், கவிஞர்கள், படைப்பாளிகள் என்று பல கலைஞர்கள் இருக்கிறார்கள். அவற்றிலெல்லாம் எங்கேயோ ஒரு மூலையில் எங்கேயோ மறைந்து கிடக்கிறார்கள். ஆனால் இந்த விழாவில் நிகழ்ச்சி நிறைவில் எல்லோரும் படைப்பாளிகளாக இந்த விழாவில் எல்லோரும் கூடி வந்திருப்பது இந்த முத்து குவியலுக்கு ஒரு கிடைத்த பெரிய வெற்றி என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். ஒல்லாந்து தமிழன் வலையொலி கடந்த அண்மையில் 5 ஆண்டு நிறைவை மிக சிறப்பாக கொண்டாடி இருந்தார்கள். அந்த ஒல்லாந்து தமிழன் ஸ்தாபகர் உதயகுமார் குமாரசாமி அவர்கள் அந்த வலையொலியில் நெறியாளராக ஏ மனோகரன் அவர்கள் இந்த விழாவுக்கு எப்படி நாங்கள் இந்த விழாவுக்கு வந்து சேர வேண்டும், இந்த விழாவில் நடக்கிற நிகழ்ச்சிகளை நாங்கள் கண்டு கழிக்க வேண்டும் என்று அவளோடு எதிர்பார்த்து காத்திருந்து இன்று வந்திருக்கிறார்கள். மற்றது எங்கள் நெதர்லாந்து நாட்டில் எழுத்தாளர் கவிதாஜினி என்று பெயர் சொல்லக்கூடிய எங்கள் அன்பு சகோதரி சுஜி ரமேஷ் அவர்கள் நீண்ட தூரத்தில் இருந்து இந்த விழாவை பார்க்க வேண்டும். இந்த நூல் வெளியீட்டு விழா என்றால் ஆட்கள் வாசகர் கொஞ்சம் குறையத்தான் இருந்தாலும் இந்த முத்தாக வந்திருக்கின்ற இந்த மக்களை தான் காண வேண்டும் என்று ஓடி வந்திருக்கிறார். அவர்களையும் இந்த விழாவில் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் கவிதாஜினி பவானி அவர்களும் தனக்கு நேரம் இல்லை என்று சொன்னார். இருந்தாலும் அவர் வந்துவிட்டார். அவரையும் இந்த விழாவில் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இப்படியே தொடர்ந்து இந்த கலைஞர் பட்டாளங்கள் ஒன்று கூடி இருப்பது பெரிய மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. எங்கள் கவிஞர் கந்தையா ஸ்ரீதாஸ் அவர்கள், அவர் எழுத்தாளர், கவிஞர், நாடகம், நடிகர் என்று பல பல்துறை கலைகளை அவர் கொண்டிருக்கிறார். அவரும் இந்த மேடைக்கு வந்திருக்கிறார். அதுபோலவே இன்னும் ஒரு ஆளுமை உள்ள கலைஞர் எங்கள் ஜெயம் தங்கராஜா என்றால் அவர் ஒரு சிறந்த ஒரு நகைச்சுவையாகவே பேசி எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்துவார். அவர் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறார். அவர்களையும் இந்த வருகை என்று அன்போடு ஏற்றுக்கொள்கிறேன். அது மட்டுமில்லை, அதையும் தாண்டி சுந்தர்மலை என்று சொல்லக்கூடிய அன்பு சகோதரர் பாட்டால், நாடகத்தால் இப்படி பலவரப்பட்ட செல்வங்களை கொண்டிருக்கின்ற இந்த எங்கள் அன்பு தம்பி அவர்களுடைய அட்டகாசத்தை இந்த பாட்டையும் எல்லாம் பாட்டு மகிழ்ச்சி கொள்ளுங்கள் என்று அன்போடு அனைவருக்கும் எனது அன்பான வரவேற்பை கூறி அன்பாக விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று உங்கள் அன்பில் ராஜா. நன்றி, வணக்கம். வருவாய்த்துறையை தந்து சென்ற கவிஞருக்கு மீண்டும் ஒருமுறை உங்கள் உற்சாகமான கரவசத்தை கொடுத்துக் கொண்டு அதனைத் தொடர்ந்து ஆசி உரை வழங்க ஒரு இன்று இலங்கை தொட்டு இந்தியா வரை பேசக்கூடிய அளவிற்கு பெருமை வாய்ந்த கவிஞரால் அழகு கோபுரம், அழகு அதில் அழகு கோபுர கலசம், அழகு அது நவரச நாயகனாய் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞர், உங்கள் பலருக்கு தெரிந்த கவிஞர், பலராலும் போற்றக்கூடிய கோணேசர் புகழ் பாடிய மணிப்புகழ் கவிஞன்
சத்திய கவிஞர் அவர்களை ஓடு இந்த அரங்குக்கு அழைத்துக் கொள்ளுகின்றேன். எங்கே அவரையும் வரவேற்றுக் கொள்ளுங்கள். ஒரு முறை உற்சாகமான கரகோஷத்தோடு. மீண்டும் கவிஞர் அவர்கள் அவரை பற்றி ஒரு சிறு மன்னிக்கவும். இந்த நூலின் விமர்சகராக இங்கு முன்கூட்டியே இங்கே என்னை காண வந்திருக்கின்ற திரு சங்கரன் ஞானராஜா அவர்களை தவறுதலாக நான் விடுபட்டு விட்டேன். அவர் முன்னுக்கு நான் அதை ஞாபகம் எல்லாம் போயிட்டது. மீண்டும் மன்னிப்போடு அவரையும் வரவேற்றுக் கொண்டு அன்பான விமர்சனத்தோடு எதிர்பார்க்கப்படுகிறேன் என்ற நன்றியோடு இருக்கிறேன். எங்கே சத்திய கவிஞர் அவர்கள் மணிப்புகழ் நாயகன் சத்திய கவிஞர் திரு லிங்கரட்னம் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். மீண்டும் ஒரு முறை உற்சாகமான கரகோஷத்தோடு அவரை வரவேற்றுக் கொள்ளுங்கள். எமது அன்பார்ந்த உறவுகள் அனைவருக்கும் இவ்வேளை முதல் வணக்கம். இச்சிறப்பு நாளில் உங்கள் முன் நின்றிட திருக்கோணேஸ்வரர் மணிப்புகழ் இலக்கண பாமாலை நெறியுரை தொடர் ஒன்றை கூறிடும். சிறு துரும்பான என் கவிகள் சிறு வடமாக திரண்டு நீ இருந்து வலம் வரும் பெரும் தேரை பிடித்திடும் கைகள் இழுத்திடும் பெரும் வடமாக என்னை வடை துருவத்தில் வைத்தவனே ஈசனே கோணி ஈசனே என்ற அப்பாமாலையின் பொருளின் கண் இறைவன் அத்தேரில் இணையும் வைத்து இழுத்து வருவது போல உணர்வதாக பல இடங்களில் கூறியுள்ளேன். அச்சிறப்பின் கண் இன்று களியுளத்துடன் களிகுளம் கொண்ட புங்கையூர் கவி அவர்களுக்கு கவிஞர்கள் கலைஞர்கள் ஏனியோர்கள் மத்தியில் முத்து குவியலுக்குள் தரமான முத்துக்களை தெரிவு செய்து அதனிடை துளையிட்டு முத்துக்குவியலுக்குள் தரமான முத்துக்களை தெரிவு செய்து அதனிடை துளையிட்டு வில்லை வளைத்த நாணை களைந்து துளையிடை செலுத்தி மாலையாக போட்டு ஆசி வழங்கிய சிறப்புடன் கவியாக உங்கள் முன் நின்றிட வைத்து அவ் உணர்வையும் உண்மையாக்கி இவ்வுலகத்துக்கு எனை காட்டிட நிலை வகுத்தவனுக்கே புகழான போதும் இச்சூழலுக்கான நிலையை எனக்கு தந்த ஈழக்கவி புங்கையூர் ராஜா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் முத்துக்குவியலை கனி மலர்கள் பூத்த காலத்துக்கு ஏற்றதான சுவை கொடுத்திடும் தேனாய் கண்டிடும் கண்கள். கனி மலர்கள் பூத்த காலத்துக்கு ஏற்ற சுவையான கொடுத்திடும் தேன். பலருக்கு தெரியும், தேன்கள் சில காலத்தில் ஒரு பழங்களுக்கு ஏற்ற விதமான அந்த சுவையை அந்த தேன் கொடுத்துரும். அப்ப சொல்லப்படுது பாருங்க, கனி மலர்கள் பூத்த காலத்துக்கு ஏற்றதான சுவையை கொடுத்திடும் தேனாய் கண்டிடும் கண்கள். இந்த நூல் தேனாய் கண்டிடும் கண்கள். தேன் வதையின் கண்களில் ஓரம். தேன் வதையை பார்த்த தெரியும், உங்களுக்கு ரோட்டு வெட்டியாரு கண்களாக. அப்ப தேன் வதையின் கண்களின் ஓரம் கசித்திடும் தேன் துளிகள் வீழ்ந்த நாவில் கசிந்திடும் நீராய் பொருள் காண்பார் அவர். கசிந்திடும்
நீராய் உண்மை நீராய் காண்பார் அது பொருள். நீராய் காண்பார் அவர் களக்கருமை களைந்து உள்ளத்தில் உள்ள அவருடைய குறைகள் அல்லது ஏதோ ஒன்றவற்றை களைந்து களக்கருமை களைந்து கனைமுனை கனி உண்ட உளமாய். கனைமுனை கனி அதாவது ஒளிப்பக்கங்களுக்கு அது பூரா அதனுடைய அமைப்பு பூராக இருக்கும். அப்போ அந்த கனி கனைமுனை கனி உண்ட உளமாய் விழிகளில் மொழிகளின் அசைவுகள் பார்த்து மொழிகளின் அசைவுகள் பார்த்து கவிஞனாக கதை சொல்வார் அவர். கைப்பிடிக்க கனையாய் பாய்ந்து வரும் கண்கள் என வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். சக்தி இல்லையில் சிவமில்லை, சிவமில்லையில் சக்தி இல்லை என்ற ஓரங்க வேடத்தை தன் முகத்திலே சக்தியையும் சிவனையும் சுமந்து ஒரு சிறந்த நடிகராக கூட திகழ்ந்தவர் இப்பொழுது இந்த உரையாற்றி சென்ற கவிஞருக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் உற்சாகமான கலவசம் அரங்கிலே ஓங்கி ஒலிக்கட்டும். அதனை தொடர்ந்து நெதர்லாந்து ஒல்லாந்து தமிழன் வலையொலியின் ஸ்தாபகர் இப்பொழுது உங்கள் முன் தலைமை உரையோடு இந்த அரங்குக்கு வருகின்றார். ஜெயமனோகரன் அவர்களை அன்போடு இந்த அரங்குக்கு அழைத்துக் கொள்ளுகின்றேன். எங்கே அவரையும் வரவேற்றுக் கொள்ளுங்கள் ஒருமுறை உற்சாகமான கரகோஷத்தோடு. இந்த விழாவின் நாயகன் ராஜா அன்னைக்கு எனது அன்பான வணக்கங்கள். இந்த முத்துக்குவியல் சிந்தனை சிதறல் என்ற நூலானது உண்மையிலே வாசிக்கும் பொழுது மிகவும் அதை உள்ளுக்கே எல்லாம் என்னத்தை அடக்கி இருக்கின்றார் என்று சொன்னால், ஒரு நூல் என்றால் ஒரு கதையை எடுத்து செல்லும். ஆனால் இந்த நூல் எல்லாம் என்ன சொல்லுது என்று சொன்னால், கதையை சொல்லுது, நாடகத்தை சொல்லுது, கவிதை என்று பல விடயங்களை உள்ளடக்கி இருக்கின்றார். உண்மையில் எனக்கு ராஜான இந்த புத்தகம் அனுப்பினது கிட்டத்தட்ட ஒரு 10:30 தான் சேர்ந்தது. 10:30 இருந்து 12 மணி வரை படித்தேன். பின்னர் வேலைக்கு போக வேண்டியதாக இருந்தது. வந்த உடனே அந்த புத்தகத்தை படித்து விட்டு தான் தூங்கினேன், முழுத்தையும் வாசித்து விட்டு. அதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், அந்த புத்தகம் வாசித்து கொண்டு போகும்பொழுது இப்ப நாங்கள் தொடரை பார்க்கும் பொழுது அடுத்து என்ன நடக்கும் என்ற அவா இருக்குதோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு சிறுகதைகளா இருந்தாங்க, கவிதைகளா இருந்தாங்க, எல்லாமே இருந்தது. அதனால்தான் அந்த புத்தகத்தை முழுமையாக வாசித்த பின்னர் தான் நான் படுத்தேன். என்ன அவ்வளவு இனிமையாக இருந்தது வாசிக்கவும். இதுல அடுத்து என்ன விடயம் சொன்னால், முக்கியமா இந்த புத்தகம் என்னன்னு சொன்னால் எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் எழுதப்பட்டிருக்கின்றது. யார் வேண்டுமான சிறுவர்களானாலும் இந்த புத்தகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் ராஜான இந்த புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். அதற்கு முன்பு அவர் விடயத்தை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், இந்த ஒல்லாந்து தமிழன் வலையொலியை தலைமை தாங்குவதற்கு ராஜானை அழைத்ததற்கு அதுக்கு முதலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நூலை நிச்சயமாக சிறார்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள். ஏனென்றால் அவலத்திற்கு ஒரு பல விடயங்களை உள்ளடக்கி இருக்கின்றார். மற்றது ராயானின் எழுத்துல இருந்து வடிவா தெரியுது என்று சொன்னால், எம்ஜிஆர் ஒரு பக்தர் என்று சொல்லலாம் நினைக்கிறேன். அது போன்று கவிஞர்களை அதில் உபமையாக காட்டியிருக்கின்றார். மற்றது என்னென்று சொன்னால், ஒவ்வொரு இடத்திலையுமே என்னென்னு சொன்னால் சில குறிப்புகளை தந்திருக்கின்றார், தத்துவங்களை தந்திருக்கின்றார். மனித வாழ்வியலுக்கு தேவையான தத்துவங்களையும் இந்த புத்தகத்தினூடாக தந்திருக்கின்றார். நிச்சயமாக அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். கட்டாயமாக இங்கு வந்திருப்பவர்கள் இனிமேலுமே கூடுதலாக பார்த்திருப்பார்கள், அந்த புத்தகத்தை வாசித்திருப்பார்கள். பலர் இதை பற்றி விமர்சனங்கள் சொல்ல கூடும் கட்டாயம். என்னை பொறுத்தவரை இதில் இந்த புத்தகம் நான் வாசித்த அளவில் அடுத்த கட்டமாக செல்லும் பொழுது என்னன்னு சொன்னால், எழுத்து பிழைகள் ஒரு சில இடங்களில் இருக்கின்றது. அதை திருத்தி சிறுவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நிச்சயமாக அனைவரும் இந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்பது விருப்பம். நன்றி அனைவருக்கும்.
மிகப்பெரிய மேடையில் நிற்கிறோம், மிகப்பெரிய அரங்கில் நிற்கிறோம் என்பதை விட யாருக்கு முன்னால் நிற்கிறோம் என்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்வை தரக்கூடியது. அதுபோல இந்த நிகழ்வில், இந்த நூல் வெளியீட்டு விழாவில் தமிழ் நேசிக்கக்கூடிய, தமிழ் அதிகமாக விரும்பக்கூடிய உங்கள் முன் நிற்பது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. இந்த நிகழ்வில் கவிஞர் பற்றிய விளக்கங்கள், நூல் பற்றிய அறிமுகத்தையெல்லாம் இப்போது நிறைய செய்ய கிடைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ஆகவே அவர் பற்றி அதிகம் நிறைய தெரிந்தவர்கள் தான் இங்கே நிறைய பேர் வந்திருக்கின்றீர்கள். ஆகவே நான் அவருக்கு ஒரு சிறப்பு வாழ்த்தை கொண்டு வந்திருக்கின்றேன். நான் அதிகமாக நேரத்தை விளக்கெடுத்தாமல் அவருக்கு அந்த வாழ்த்தை கொண்டு வந்திருக்கிறேன். தாய்மொழியாம் எம் உயிர் மொழிக்கு உரமேற்றி உழைக்கும் படைப்பாளிகள் வரிசையில் கவிகளால், கலைகளால் சிறப்புறும் தமிழோடு பன்முகத் திறனாளியாய், இயல்பும் இலகும் தனித்துவங்களாய் கொண்ட எம் தாயக கவிஞர் திரு புங்கையூர் ராஜா அவர்களை மனதார வாழ்த்துவோம். என் இனிய தமிழ் மக்களே, இது சினிமாவில் பாரதி ராஜா. அன்பின் சொந்தங்கள் அனைவரும் நலம்தானே? இது முகநூலில் புங்கை ராஜா. அந்த நலத்தோடு இன்று நானும் ஒரு வாழ்த்தோடு தான் வந்திருக்கின்றேன். எதுகையும் மோனையும் விருத்தங்களும் வெண்பாக்களும் கவிதைகளின் இருதயங்கள், அரிச்சுவடி, ஈரடி, நாலடி, இலக்கணம், இலக்கியம், செய்யுள் என கவிதைகளில் பல பருவங்கள் இருந்த போதிலும் அம்மா அமுதூட்டி ஆசை காட்டிய அம்புலியையும் அடுப்பங்கரையில் ஆயா சூட்ட அப்பத்தையும் எழுத மறந்து விருத்தங்களையும் வெண்பாக்களையும் சொல்லிக் கொண்டிருந்தால் தமிழ் தொலையும் புலத்தில் கவிதையும் தொலைந்து விடுமோ என்ற பயத்தில் வல்லினத்தையும் மெல்லினத்தையும் சொல்லி தெரிவதற்கும் புரிவதற்கும் துல்லியமாய் தேடல் செய்ய தோதுபடாத இத்தொலை தேசத்தில் புலமைத்துவத்திற்கு அப்பால் பிழையற்ற மொழியை நிலைநிறுத்துவதும் தாய்மொழிக்கு நாம் செய்யும் கடமை என கண்ணாயிருக்கும் கவிஞர் இவர். மெல்லுணர்வும் சொல் அழகும் மனதின் மொழிகளாகி நிதர்சனத்தின் நிரூபணங்களை நிஜங்களாக்கி தன் நினைப்புகளை எல்லாம் கவிதைகளாக்கி நித்தமும் தமிழோடு நீண்ட பயணம் நிகழ்த்தி கொண்டிருப்பவர். சந்தங்களை தேடி ஜதி சொல்லாவிட்டாலும் சிந்து பாடும் சுதந்திர கவிஞனாய் தன் எண்ணங்களையெல்லாம் இயற்றி இசையாக்கி எம் பண்பாடுகளையும் பண்ணாக பாடிக்கொண்டிருப்பவர். கற்பனைக்கு கரு கொடுத்து, கருத்துக்கு உரு கொடுத்து உணர்வுகளை தொடுவது ஒரு கவிஞனின் கலை என்றால், கருத்தான ஒரு செயலுக்கு பொருள் கொடுத்து உள்ளத்தை தொடுவதும் கவிதைதான் என நிறுவிக்கொண்டிருப்பவர். நாள்தோறும் நயமாக, நடிப்பாக, நல விசாரிப்புகளோடு நாவினிக்க ஆர்வமாக எமக்குரைத்தவைகள் சான்றாக புலத்திலும் தலைத்திருக்கும் எம்மவர்கள் கவிச்சுவையுண்டு கழித்திருக்க புங்கையூர் கவிஞரின் பணியது படைப்பாகும் திருநாள் இது. பாருக்கே புகழுரைத்த பாரதியே அன்று பாப்பாவுக்கு பாடம் சொல்ல தவறியிருந்தால் ஓடி விளையாடுவதும் ஓய்ந்திருக்கலாகாது என்பதும் இன்று ஒருவரும் அறியாமல் இருந்திருப்போம். பாருக்கே புகழுரைத்த பாரதியே அன்று பாப்பாவுக்கு பாடம் சொல்ல தவறியிருந்தால் ஓடி விளையாடுவதும் ஓய்ந்திருக்கலாகாது என்பதும் இன்று ஒருவரும் அறியாமல் இருந்திருப்போம். ஓய்வூதியத்துக்கு பின் ஓய்ந்து விடுவது எம் மனநிலை, அகவைகள் கடக்க அடங்கி போவது எம் உடல்நிலை. ஆனால் ஓய்ந்திருக்கலாகாது என்பது பாப்பாவுக்கு மட்டுமல்ல, படைப்பாளிக்கும் உழைப்பாளிக்கும் சேர்ந்தே பொருந்தும் என்பதை சோர்ந்து விடாமல் ஓய்வையே ஓட ஓட விரட்டி கொண்டிருப்பவர் எம் கவிஞர். பந்தடித்து, தோசை சுட்டு, பொங்கலிட்டு, ஏழேலோ பாடி, ஏற்களப்பை பூட்டி, ஆறாரோ பாடி இங்கு பேரனையும் தாளாட்டி, வானிலை மாற்றத்திலும் குளிர்கால கடுப்பாகி எதை சொல்லி பாட்டெழுத என எல்லாவற்றையும் நினைப்பூட்டி, தம்பி, தங்கை, தாத்தா, பாட்டி என உறவுகளின் கட்டமைப்புக்குள் நின்று உரிமையோடு உறவாடியும் திட்டியும் தட்டியும் மகனே கேளடா என சமூகத்தின் சரிவுகளையும் வாழ்வியலின் சமநிலைகளையும் உணர்த்தி, மனிதா விழித்து கொள்ளடா என மனிதாபிமானங்களையும் புகுத்தி, கற்பனையற்ற காலத்தின் பதிவுகளாக முகநூல் பெட்டகத்தில் இவர் கொட்டி வைத்த கவி முத்துக்களை அள்ளி குவித்து முத்து குவியல் என்னும் படைப்பை இக்கவிமுற்றத்தில் அரங்கேற்றிய புங்கை மண் ஈண்டெடுத்த ஒல்லாந்து தேசத்தின் ஒரே ஒரு பிள்ளை கவிஞன் இவரே என்று என் உள்ளம் நிறைந்து வாழ்த்துவதில்
உவகை கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவருக்கான வாழ்த்துவை நான் வழங்குவதற்கு எனது கணவரையும் நான் அழைத்துக் கொள்கிறேன். கவிஞரும் ஒரு மேடையில் ஒரு 2 நிமிடம் சொல்லுங்கள். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணியிருந்தவர் மாண்டு விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். சகோதரியின் வரிகள் அப்படியே உருக்கத்தோடு இருந்தது. மீண்டும் ஒருமுறை உங்கள் உற்சாகமான கரகோஷம் அவருக்காக அரங்கில் வெளியிட்டது. இப்பொழுது கவிஞருக்கான வாழ்த்து மடலும் அவருக்கான மரியாதையும் இந்த அரங்கிலே அவர்களே வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக மீண்டும் ஒருமுறை உங்கள் உற்சாகமான கரகோஷம். அப்படியே நன்றி நன்றி. அதனை தொடர்ந்து நூல் விமர்சனம். 1984ஆம் ஆண்டு தாயகத்தை விட்டு புலம்பெயர்ந்து நெதர்லாந்து தேசமதில் தன் வாழ்வியலுக்காய் தேசத்தின் போராட்ட வரலாற்று சூழல்கள் எடுத்த காரணத்தினால் நெதர்லாந்து தேசமதில் வாழ்ந்தவர் வந்து தன் பிழைப்பு மட்டும் தேவை என்று நின்றுவிடாது. நாளை இங்கே ஒரு சமூகம் உருவாகும். அந்த சமூகத்துக்கு தமிழ் மொழி எவ்வாறு வேண்டும், அதனை எல்லாம் தமிழ் கல்வியின் மூலம் அந்த சிறார்கள் வளர வேண்டும். நாளை உலகெல்லாம் அந்த மொழி பேச வேண்டும் என்று தன்னை அதற்காக அர்ப்பணித்தவர். தமிழர் ஒன்றியம் ஒன்றை உருவாக்கி அதன் வாயிலாக கல்வியினை இன்று வரை சளைக்காமல் அதற்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். அதனூடாக இன்று பல கலை நிகழ்வுகள், விளையாட்டுகள் என்று பலவற்றை முன் உதாரணமாக உருவாக்கி முன் உதாரணமாக இருந்த இடம் வேவர்வைக் என்பதே உண்மை. அந்த உண்மைக்கு உடையவராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரு சங்கரன் ஞானராஜா அவர்களை அன்போடு இந்த அரங்குக்கு அழைத்துக் கொள்கின்றேன். இங்கே அவரையும் வரவேற்றுக் கொள்ளுங்கள். ஒருவரை உற்சாகமான கரகோஷத்தோடு. ஆசிரியர் உமையூர் ராஜா அவர்களுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வேளாண்மையிலிருந்து சில இடங்களில் வந்திருக்கின்ற கவிஞர்கள் அனைவருக்கும் மற்ற தமிழர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். இந்த நூலை பற்றி சிறு விடயங்களை நான் இங்கே சொல்ல இருக்கின்றேன். சிறு விடயங்களில் தான் பல விடயங்கள் சொல்ல வேண்டும். அது கொஞ்சம் நேரங்கள் கொஞ்சம் இருக்கும். அதை இந்த நூலை நீங்கள் சில பேர் அந்த நூலை வேண்டிக் கொண்டே ஒன்றும் வாசிக்காமல் வைத்திருப்பார்கள். இந்த நூலை வெளியிடுகிறார். அந்த நூலை நாங்கள் கட்டாயம் வாசிக்க வேண்டும் என்பதற்காக நான் சில விடயங்களை இங்கே சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த நூலிலே நெதர்லாந்து தமிழ் கலைஞர்களின் சிறப்பான கவிஞர்கள் ஒருவரான புங்கையூர் ராஜாவின் நூல் அறிமுகம். இந்த விழாவில் தமிழர்களாகிய நாங்கள் பெரும் மகிழ்வடைகிறோம். புங்கையூர் ராஜா அவர்களே, நாங்கள் பெரும் மகிழ்வடைகிறோம். சிந்தனை சிதறல் கொண்ட முத்தமிழ் குவியல் நூல் அறிமுகம் சிறந்து விளைகின்றது என்று இந்த தமிழர்களுடைய வரவு குறைவாக இருந்தாலும் கலைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இதை பற்றி ஏற்றுக்கொள்ளலாம். சிறந்து விளைகிறது என்று சொல்வார்கள். மிக சிறப்பான நூல். நூலின் முதலில்
பகிரப்பட்டுள்ள யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சிறப்பான தமிழ்ச்சொல் இந்த நூலை சிறப்பிக்கிறது. அதாவது இந்த நூலை நீங்கள் பார்க்கின்ற போது முதலில் அவர் எழுதியது வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் தான் முன்னுக்கு எழுதியிருக்கிறார். இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற விடயங்கள் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் என்று நினைக்கின்றேன். இது எழுதியவர் இந்த தமிழ் சொல்லு வந்து உலகத்திலேயே ஒரு இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதும் உங்களுக்கு நல்லாக தெரியும். ஆகவே இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றது வந்து எழுதும் போது பல பேர் பல பிழைகள் விடுவார்கள். அவர் எந்தவித பிழையும் இல்லாமல் அது எழுதினதிலே உண்மையிலே நான் பார்த்தபோது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை முன்னுக்கு எழுதித்து பொழிவிட்டுத்தான் பின்பு பல விடயங்களை அவர் அங்கே எழுதியிருக்கின்றார். 77 கவிதைகள் இந்த நூலிலே இருக்கிறது. 77 கவிதைகளில் கீழ் சிறு தமிழ் கவிகளும் சிறப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இது சொன்னது மாதிரி இந்த கவிதைக்கு கீழே இன்னும் ஒரு 2 வரியில சில விடயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதையும் வாசித்து பார்த்தா தெரியும். முதலில் அவர் எழுதுகின்ற போது அவருடைய தன்னுடைய சமர்ப்பணத்தை பற்றி எவ்வாறு பெரும் தன்மையுடன் எழுதியுள்ளார் என்பதை பற்றி நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். அவர் எழுதுகின்ற போது சமர்ப்பணம் என்று எழுதுகிறார். எழுதுகின்ற போது அவர் எழுதிய விடயம் வந்து அகிலத்தில் உள்ள பெற்றோருக்கும் எனது பெற்றோருக்கும் இன்னொரு சமர்ப்பணம் என்று எழுதியிருக்கிறார். அதில் எவ்வளவு விடயம் அவர் சிறப்பாக எழுதினார். அகிலத்தில் உள்ள பெற்றோருக்கும் எனது பெற்றோருக்கும் தான் எழுதியிருக்கிறார். தன்னுடைய பெற்றோரை 2வதாகத்தான் எழுதியிருக்கிறார். அதாவது வந்து உலகத்திலே இருக்கின்ற அதாவது எங்களுடைய பெற்றோர்கள் எல்லோரும் வந்து எவ்வளவு சிறப்பாக இருக்கிறார்கள், அதாவது மற்ற பெற்றோர்கள் எவ்வாறு சிறப்பாக இருக்கிறார்களோ அது மாதிரி தான் என்னுடைய பெற்றோரும் சிறப்பாக இருக்கிறார்கள். ஆனவுடனே அவர் அந்த இதை எழுதினது வந்து மிகவும் சிறப்பான விடயம். மற்றவர்களுக்கு தான் முதல் உள்வாங்கி இருக்கின்றார். அகிலத்தில் உள்ள பெற்றோருக்கும் எனது பெற்றோருக்கும் இன்னும் சமர்ப்பணம் என்று முதலில் எழுதியிருக்கிறார் 2வது விடயமாக. அடுத்து எங்கள் தாய் தந்தையர்கள் எப்படி சிறப்பானவர்களோ அதுபோல் எனது தாய் தந்தையும் சிறப்பானவர்கள், அனைத்து பெற்றோர்களுக்கும் இன்னொரு சமர்ப்பணம் என்று எழுதியது வந்து மிகவும் சிறப்பான விடயம். பின்புதான் கவிதைகள் எல்லாம் எழுதியிருக்கின்றார். அதிலே வந்து பல கவிதைகள் எழுதியிருக்கிறார். ஒன்று வந்து அம்மாவை பற்றி எழுதியிருக்கின்றார், அம்மாவை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். அதே மாதிரி அப்பாவை பற்றி நிறைய எழுதியிருக்கின்றார். சிறுவர்கள் பற்றி எழுதியிருக்கின்றார். புத்தாண்டு பற்றி எழுதியிருக்கிறார். புத்தாண்டு இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி வாழலாம் எழுதியிருக்கின்றார். மனித வாழ்க்கையை பற்றி பல கவிதைகள் பகிரப்பட்டுள்ளது. அதாவது எல்லா கவிதைகளிலும் கூடுதலாக 90% தமிழனுடைய வாழ்வு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நிறைய எழுதியிருக்கின்றார். அதிலே சில கவிதைகளை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று தான் நினைக்கின்றேன். கொஞ்சம் இதிலே முதலிலே எழுதின கவிதையிலே வந்து புத்தாண்டு கவிதையும், 2வது வந்து அன்பான அப்பாவுக்கு வந்து அப்பாவை பற்றி எழுதியிருக்கிறார். அவருடைய அப்பா இப்போவும் வந்து இருக்கின்றார். அவருடைய தகப்பனை பற்றி ஒரு சிறு கவிதை எழுதியிருக்கிறார். அது சிறு விடயத்தை மாத்திரம் இங்கே வாசித்து சொல்கிறேன். அன்னை போல பாசத்தை வெளிப்படையாக காட்டாவிட்டார். இது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அம்மா அப்பா மட்டும் அம்மா தான் சிறந்தது நான் நினைக்கின்றது அப்படி இல்லை. அவர் வந்து தகப்பன் வந்து சொல்லாமல் இருப்பார். அதை புரிந்து கொள்ள வேண்டியது வந்து எங்களுடைய கடமை என்ற இதில் எழுதியிருக்கிறார். என்னை போல பாசத்தை வெளிப்படையாக காட்டாவிட்டாலும் கடின உழைப்பால் கண்ணியமாய் வளர்ந்து இந்த மண்ணுக்கு நீதான் ராசா என்று என்னை வளர்த்தவர் இந்த தகப்பன். அப்படி நிறைய விடயங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கு தகப்பனை பற்றி. நான் வளரப்பட்ட துயர் அன்னையை விட அதிகம்தான். ஓடி ஓடி உழைத்து ஓடாய் தோய்ந்து போனாலும் பிள்ளைகளின் அன்பில் நான் எங்கள் அப்பா நிறைவு கண்டு மகிழ்ந்தார்.
அதாவது அன்னையை போல் என்னோட அப்பாவும் மிகவும் சிறப்பாக, அது என்னுடைய அப்பா இல்லை, எங்களுடைய அப்பாக்களும் அப்படித்தான் என்று இங்கே 2வது கவிதையிலே எழுதியிருக்கிறார். அப்படி ஒரு கொஞ்சம் கவிதைகளை பற்றி உங்களோட நான் பேச இருக்கின்றேன். அப்பா உங்களுக்கு தெரியும், வாசிக்கின்ற போது சரி இதிலே சும்மா எழுதியிருக்கின்றார் என்று வாசிக்கிறாங்க. அடுத்து வந்து புத்தாண்டை பற்றி ஒரு எழுதியிருக்கிறார். புத்தாண்டும் பிறந்திருக்கு, புத்தாண்டு பிறந்திருக்கு, புதுவரவாய் வந்திருக்கு, எங்கள் வாழ்வில் மங்காத ஒளியேற்றி மகிழ்ந்திடுவாயே, உந்தன் வாழ்வுக்காய் காத்திருந்தோம், எங்களை கைவிடாதே. அதாவது இதில் எழுதின இன்னும் நிறைய எழுதியிருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், சரி இனி புத்தாண்டு வரப்போகுது, ஏற்கனவே வந்த புத்தாண்டு பல பிரச்சனைகளில் நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம், இனி வார புத்தாண்டே இனியாவது எங்களை நல்லாக வாழ்த்தப்படு என்று இந்த கவிதையின் அர்த்தம் வந்து அதுதான். அப்படி நிறைய கவிதைகளில் நிறைய விடயங்கள் வந்து எழுதியிருக்கிறார். இன்னும் 2-3 கவிதைகளை பற்றி நான் உங்களோட வாசித்து காட்டுகிறேன். இன்னொன்று மணியும் ஓசையும். இதை வந்து வாசிக்கின்ற போது சில பேருக்கு எங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம். அதில் உள்ளு வாங்கி கொண்டு இருந்தால் கட்டாயம் அதுக்காக வாசித்து காட்டுகிறேன். மணியும் ஓசையும் பண்ணுறது என்னன்னு தெரியாமல் இருக்கும். வாசித்து பார்த்தாதான் எனக்கு விளங்கினதால் இப்படி எல்லாம் எழுதியிருக்கிறாரு. மணியும் ஓசையும் உரையாடி கொண்டிருந்த போது திடீரென்று ஓசை மணியை பார்த்து சொன்னதாம், நல்லவர்களோடு நட்பு வைத்திருப்பது என்றும் சிறப்பு தான் என்றதாம். இதை கேட்ட மணி, அதாவது மணியும் ஓசையும் ஒரு பேர், 2 பேருக்கு பேர், அதுதான் அவர் போட்டிருக்கிறார். அதுக்கு மணி சொல்லுகிறார், இதை கேட்ட மணி சொன்னதாம், எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை, ஓசை பிள்ளைகள் புன்னகையோடு சொன்னதாம், எனக்கு ஓசை உனக்கு மணி, இந்த இரண்டும் சேர்ந்தால் மணி ஓசை தானே, இது எப்படி இருக்கு நட்பின் சிறப்பு என்று சொல்கிறார். அதாவது மணியும் ஓசையும் வந்து 2 பேர், இந்த 2 பேரும் கதைச்சு பிறகு தான் உண்மையான நட்பு என்பது வந்து, நட்பை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நட்பு என்று சொன்னால் நாங்கள் நட்பாக ஒருத்தனை ஏற்றுக்கொள்ளும் போது மிகவும் யோசித்து தான் ஏற்றுக்கொள்வோம். ஏற்றுக்கொண்டா பிறகு அவரை கட்டாயம் வெளியில் விடக்கூடாது. அவர் என்ன பிழை செய்தாலும் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை திருத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் அது இந்த அர்த்தமும். அதில் திருவள்ளுவர் கூட பல இதுகள் வந்து சொல்லியிருக்கிறார் அதை பற்றி. அதே மாதிரி இன்னும் ஒன்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ நட்பை பற்றி திருக்குறளில் வந்து பல முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்தில் அகநக நட்பது நட்பன்று பலபடியாக சொல்லியிருக்கின்றார். அதனால் உடற்கை இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கை தான் நட்பு என்று, அதாவது நட்பை பற்றி எப்படி இதாக இருக்கும் அதே மாதிரி இதை ஒரு நட்பை பற்றி இங்கே இந்த நூலிலே வந்து சொல்லியிருக்கின்றார். இதில் வந்து நிறைய இதுகள் இருக்கிற நிறைய கவிதைகள் இருக்கின்றவன்னா இன்னும் 2-3 கவிதைகளை பற்றி நான் சொல்லுகின்றேன். சிறுவர் பாடல். சிறுவர் வந்து ஒரு பாடல் பாடுகிறார். சிறுவர் பாடல் என்று முன்னுக்கு வேறு இதில் இருக்க ஒரு சிறுவர் பாடல் என்று சிறுவனுக்காக ஒரு பாடல் பாடியிருக்கிறார். இது சிறுவர் பாடல் வந்து சிறுவன் பாடுகின்ற ஒரு பாட்டு. இதை பற்றி அவர் இங்கே எழுதியிருக்கிறார். அதாவது வந்து, அம்மா நீதான் எந்த தெய்வம் அம்மா, இந்த மண்ணில் நான் எங்கும் சொல்லுகிறேன். அதாவது சொல்லாதே சொல்லாதே நீயும் பொய் சொல்லாதே. அதாவது வாழ்க்கையில பொய் சொன்னால் எப்படி வாழலாம், உண்மை சொன்னால் எப்படி வாழலாம் என்பதை பற்றி இங்கே எழுதியிருக்கின்றார். அதாவது இதில் பார்ப்போம், உங்களுக்கே எல்லோருக்குமே தெரியும் பொய் சொன்னால் எப்படி இருக்கும். சரி, முன்னாடி தெரியாமலே பொய் சொல்கின்ற போது உங்களுடைய உள் மனதிலே வந்து உண்மையாக உறுத்தி கொண்டே இருக்கும். எங்க நாட்டிலே சொந்த ஊரிலே எல்லாமே உயிர்த்திருக்கு. அந்நிய நாட்டிலே அடுத்தவன் வீட்டிலே எங்கதான் வாழ்விருக்கு. எங்க
அன்னைக்கும் அன்னை தமிழுக்கும் முதல் வணக்கம். இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே குறைவாக இருந்தாலும் மனம் நிறைவாக இருக்கிறது. ஏனெனில் நல்ல கலைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள், கவிஞர்கள் இருக்கிறார்கள், எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே நான் மனநிறைவு அடைகிறேன். முதலிலே என்னை அழைத்த திரு பொங்கியூர் ராஜா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அவருக்கும் எனக்குமான அந்த தொடர்பை ஏற்படுத்தி தந்தவர் என் அன்புக்குரிய சகோதரன் திரு விக்கியன் அவர்கள். எப்படி ஒரு கலைஞர் இருக்கிறார், நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்று. அப்படியே தொடர்ந்த உறவு இன்ற வரைக்கும் இருக்கின்றது. நிறைய அவரோடு நாம் பேசுவேன். ஒரு குழந்தை பிள்ளை, குழந்தை மனசு, ஐயா ஐயாண்டு ராசா ராசான்னு சொல்லி என்னோடு பேசும் பொழுதெல்லாம் நிறைய கவிதைகளை பற்றியும் நிகழ்ச்சிகளை பற்றியும் என்னோடு உரையாடி இருந்தார். இது அவருடைய 4வது நூல். அந்த நூலை பற்றியும் என்னோட கதைத்திருந்தார். இப்படி ஒரு நூல் ஒன்று வெளியிட வேண்டும், அதற்கு உங்களால் உதவி செய்ய முடியுமா என்று கேட்டிருந்தார். நானும் என்னால் இயன்ற உதவிகளை செய்வேன் என்று அவருக்கு உறுதியளித்திருந்தேன். அந்த வகையில் அந்த நூலுக்கு என்ன பெயரிடலாம் என்றார். நான் சொன்னேன், முகநூலில் பல கவிதைகளை நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள், அதைத்தான் நீங்கள் நூலாக வெளியிடுவீர்கள், ஆகவே நீங்கள் முத்து குயல் என்று பெயர் வைத்தால் நன்றாக இருக்கும் என்றேன். அதை ஏற்றுக்கொண்டார். அந்த தலையங்கத்தை வைத்து அவருக்கு எனது நன்றிகள். அண்மையிலே நாடக அரங்கு என்று சுவிஸ் நாட்டிலே 3 நாள் அரங்குக்காக அமர்வு நடந்தது. அங்கு நான் சென்றிருந்தேன். நெதர்லாந்து சார்பிலே என்னை பேச சொன்னார்கள். அங்கே எப்படி விழாக்கள் நடக்கின்றது, நூல் வெளியீட்டு விழா, கலை சம்பந்தமான விழாக்கள் நடக்கின்றதா என்று கேட்டார்கள். உண்மையைத்தானே சொல்ல வேண்டும். அங்கே நான் சொன்னேன், நெதர்லாந்து நாட்டிலே மிகவும் குறைவாகவே இவ்வாறான நிகழ்வுகள் நடக்கின்றது. சுவிஸிலே பெரிய நாடக கல்லூரி நடத்துகின்றார்கள். அதுக்கு பின்புலமாக நல்ல கலைஞர்கள் இருக்கின்றார்கள். அதை ஊக்குவிக்கும் திறன் கொண்டவர் இருக்கிறார்கள். அந்த விழாவை பெருவிழாவாக அங்கே கொண்டாடுகிறார்கள். ஆனால் இங்கு அப்படி இல்லை. திருமதி பவானி அவர்கள் கூறியது போன்று இவ்வாறான கலைஞர்கள் கொண்டாடப்பட வேண்டும். ஆனால் ஒரு விழா செய்வதற்கு நாங்கள் இங்கே திண்டாடுகிறோம். பாருங்கள், எவ்வளவு கலைஞர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆனாலும் இந்த கலைஞர்களை நான் மதிக்கிறேன். இங்கே திருமதி சுசி ரமேஷ் அவர்கள், நிறைய பேர்களை நான் காணுகிறேன். சங்கரன் அவர்கள் எல்லாம் தமிழோட நேசிக்கின்றவர்கள். அந்த தமிழ் நேசத்தால் இங்கே வந்திருக்கிறார்கள். இங்கே பெரும் திரளான மக்கள் நமக்கு தேவையில்லை. ஆனால் தமிழை நேசிக்கின்றவர் இந்த தமிழ் நேசிப்பு என்றும் தொடர வேண்டும் என்றே நான் விரும்புகின்றேன். நாமும் எல்லோரும் சேர்ந்து ஒரு மிகுந்த பலத்தோடு நாம் பணியாற்ற வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளாகி இருக்கிறோம். பல நாடுகளுக்கு இருக்கிறார்கள். எங்கு போனாலும் ஏன் நெதர்லாந்தில் ஒன்று நடப்பதில்லையா? அந்த கேள்வி நியாயமாகத்தான் இருக்கின்றது. பலருக்கு நாம் செய்கின்ற நிகழ்ச்சிகள் கூட சிலவிட சரியா இருக்கின்றவர்கள். அண்மையில் கூட பல நிகழ்ச்சிகள் இங்கே நடந்தாலும் கூட அதை போய் சேருவதில்லை என்று நான் கருதுகிறேன். இனி அவ்வாறான தாக்கங்கள் நமக்கு ஏற்படாமல் நாம் எல்லோரும் சேர்ந்து செயற்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருக்கிறோம் என்பதை இந்த மன்றத்திலே பதிவு செய்து, பொங்கியூர் மண்ணின் மைந்தன் பொங்கியூர் ராஜா நிலத்தை அதிகமாக நேசித்தவர். அந்த நிலத்தின் பாசத்தோடவே சென்றவர். எப்போதுமே நிலம் பற்றி பேசுவார். என்னோடு பேசுகின்ற பொழுதெல்லாம் ஏதாவது ஒன்றை பேசிக்கொண்டே இருப்பார். அந்த குழந்தை மனம் படைத்தவர். சிறுக தன் முகநூலில் சேர்ந்த கவிதைகளை அதை சிதற விடாமல். வணக்கம் அன்புக்குரிய முதல் கவிஞர்களே. அடுத்ததாக ஒல்லாந்த தமிழ் அலியொலி கூட்டுத்தாபனத்தில் வந்திருக்கிறார்கள் அன்று கவிஞர்கள் உதயகுமார் மற்றும் மனோ. இன்று இந்தியாவை அன்று கலக்கி கொண்ட மாபெரும் மனிதன் என்றுமே கிள்ள கொடுத்து கொண்டிருந்த ஒரு மனிதன் எம்ஜிஆர் ராமச்சந்திரன். அந்த இடத்தை மிக அழகாக இந்த மேடைக்கு கொண்டு வந்திருக்கும் அன்பு சகோதரன் ஐயா உங்களுக்கும், மற்றும் இந்த ஒரு விண்ணப்பம் என்று இந்த ஒரு பாடலை பாடிவிட்டு எங்கள் அன்புக்குரிய
சமுதிரம் சென்றால் இதுவே என்னுடைய கடைசி பாடல், நான் பாட நிப்பாட்ட போகிறேன். அது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கடவுளால் எது எது தீர்மானிக்கப்படுகிறதோ அதை நாங்கள் நிச்சயமாக கொண்டு செல்ல வேண்டும். அது ஒருவருக்கு கிடைத்த கலைகள். ஆகவே இந்த நேரத்தில் எனக்கும் ஒரு சிறப்பு இடத்தை தந்து இந்த இடத்துக்கு என்னை அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்ததாக இந்த நூல் வெளியீட்டு விழா அழைப்பதற்கு கேட்டு இன்று வாகை சூடும் பூங்கையூர் ராஜா அண்ணன் முத்துக்குமியல் சிந்தனை சிதறல் என்று அழைப்பதற்கு என்னை அழைத்த மகிழ்ச்சி கொள்கின்றேன். என்னை அழைத்ததற்கு மகிழ்ச்சி கொள்கின்றேன். கவிதையின் வார்த்தைகளை பொய் சொல்ல வந்திருக்கும் அனைத்து ஜாம்புவான்களுக்கும் அனைவருக்கும் எனது முதல் கண் வணக்கம். நீங்கள் எல்லோரும் பொய் சொல்ல வந்திருக்கிறீர்கள். நான் தான் பொய் சொல்ல வந்திருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு கவிதை என்றால் என்னென்று தெரியாது. ஆனால் என் அன்புக்குரிய அண்ணன் உங்களுடைய ராஜா அண்ணா என்னை கண்டிப்பாக வர வேண்டும் என்பதற்காக வந்து இது இந்த வேலை வந்தவுடன் கவியனை போய் சொல்லுகின்றார் கவியனை என்று நீங்கள் என்ன வேண்டாம். உண்மையாகவே நான் தான் போய் சொல்ல வந்தேன். எனக்கு கவிதையோ வேலை கவிதையோ எனக்கு தெரியும். ஒரு வேலையில் நான் என்ன செய்தால் என்னை மூலமாக ஏற்றுக்கொண்டவர்கள் தவிர மற்றவர்கள் எனக்கு உண்மை தெரியாது. ஆனால் ஒரு சில விடயங்களை குறிப்பிட வேண்டும். ஒரு கலைஞனாக கவிஞனாக பாடகனாக குறிப்பிட்ட காலத்துக்கு என்னுடைய ஒரு அறிவிப்புகளை செய்திருக்கின்ற எப்பொழுது நான் சொல்லுவேன் கவிதை மட்டும்தான் செய்வது அதுதான் உண்மை. ஏனென்றால் எல்லாமே நமக்கு வழங்கியிருக்கும். நீங்கள் சில வேலைகளிலே பாடி அதை எல்லாம் செய்வது நான் பார்த்தேன். ஆனால் உங்களுக்கு திறமை என்றால் அது கவிதை ஒன்றுதான். இங்கே ஒருமுறை உற்சாகமான கரகோஷம். அவர் கேட்டுக்கொண்டால் இருவருமே நாங்கள் கரம் பண்ணி அவருக்கு இந்த மதிப்பளிப்பை செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைய வழக்கிலே அவரை நாங்கள் மதிப்பளிப்பு செய்வது மிகவும் மகிழ்வாக இருக்கின்றது. மீண்டும் ஒருமுறை ஒரு உற்சாகமான கரகம் வாழ்த்துக்கள்.
எளிமையாக ஜெர்மனிய நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரு ராஜகருணா அவர்களை அன்போடு இந்த அரங்குக்கு அழைத்துக் கொள்ளுகின்றேன். எங்கே அவருடைய உரையை கேட்போம். எங்கே வரவேற்றுக் கொள்ளுங்கள் ஒரு முறை உற்சாகமான கரகோஷத்தோடு. எல்லாம் வல்ல விநாயகரின் திருத்தாள் பணிந்து என்றும் என்னை காத்து கொண்டிருக்கின்ற என் குரு முருகனையும் திருத்தாள் பணிந்து இந்த பிரபஞ்சத்தை காத்து இந்த மக்கள் எல்லோரையும் உலக மக்கள் எல்லோரையும் காத்து கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் அன்னை பராசக்திக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த இனிய நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் சிறந்த அந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என்னையும் இங்கு சிறிது நேரம் பேச அழைத்ததற்கு மிக்க மகிழ்வு கொள்கிறேன். ஏனென்றால் இந்த இடத்தில் நிற்பது இது முதல் தடவை அல்ல, இரண்டாவது தடவை. கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முன்பும் அவருடைய முதல் புத்தக வெளியீட்டிலே நான் இங்கு கலந்து கொண்டிருந்தேன். காரணம் என்னென்று சொன்னால், இன்றைக்கு வலைத்தளங்கள் மிகவும் பிரபலமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் அன்று எழுத்துத்துறை என்பது மிகவும் நலிவாக இருந்த காலத்தில் ஈழம் என்கின்ற பத்திரிகையை ஜெர்மனியில் இருந்து கொண்டு அனைத்து நாடுகளுக்கும் நாங்கள் அதை வியாபிக்க செய்திருந்தோம். அந்த வகையில் நெதர்லாந்தை பொறுத்தவரையில் எனது தம்பி அவர்கள் இங்குள்ள பத்திரிகைகளை விநியோகம் செய்திருந்தார். அந்த வகையிலே ஒரு கவிஞனாக பொங்கலூர் ராஜா அவர்களை எமது ஈழம் பத்திரிகையில் நாங்கள் அறிமுகம் செய்திருந்தோம். உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விடயம் என்னவென்றால், கலைஞர்களை ஊக்குவித்து ஒரு முன் உதாரணமாக சிலரை நாங்கள் நிறுத்தும் போது அவர்கள் தொடர்ந்து இவ்வளவு தூரம் பயணிக்கின்ற போது உண்மையிலேயே மகிழ்வாக இருக்கின்றது. ஒரு அண்ணனாக இருந்தால் அவர் அடிக்கடி எனக்கு சொல்றது ஒன்று, நான் வயதில் அண்ணனாக இருக்கின்றேன், நீர் அறிவில் அண்ணனாக இருக்கின்றேன் என்று. ஆகவே உண்மையிலேயே எங்கள் சிறு குழந்தையிலிருந்து பிள்ளைகளிலிருந்து அவர்களை நாங்கள் கட்டி கொடுக்கும் பொழுதுதான் இந்த உலகம், அதாவது ஈழ மக்களுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது. இன்று யாரை பார்த்தாலும் சொல்வார்கள் என்று சொன்னால், ஈழ மக்களை கலைஞர்களை அவர்கள் முன்னிறுத்துகின்ற போதுதான் அவர்களுடைய தொலைக்காட்சி சரி எல்லாமே பிரபலமாகின்றது. ஆனால் மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். காரணம் என்னென்று சொன்னால், நாங்கள் எல்லோரும் உதிரிகளாக இருக்கின்ற பொழுது எதையும் நிலைநிறுத்தி சாதித்து விட முடியாது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நிலை என்று கையர் மெய்யாக இருப்பதற்கும் இதுதான் காரணம். நாங்கள் எமது மக்களை எவ்வளவு நாங்கள் தாக்க முடியுமோ அவ்வளவுக்கும் நாங்கள் தாக்கிக் கொண்டே இருக்கின்றோம், அவர்களை பிச்சை எடுக்க வைப்பதற்கு இருந்து. ஆகவே சிலர் கலைக்கின்ற பொழுது கூட சொல்கின்றார்கள், வெளிநாட்டில் இருக்கின்றது போல் இங்கே எல்லாம் செய்ய முடியுமா என்று சொல்லி. அப்படி அல்ல, நாங்கள் அறிவால் உயர்ந்தவர்கள். நான் முன்பு ஒரு முறை பேசும்போது சொல்லி இருந்தேன், இங்க உள்ள அறிவு திறன்களை நாங்கள் எமது நாட்டில் பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் தண்ணீர் இல்லாத ஒரு சுவீட்சத்தை காண முடியும். ஒரு ஏமங்காரம் என்னிடம் கலைக்கும் போது அவர் கூறியிருந்தார், நான் உங்கள் நாட்டுக்கு சென்றிருந்தேன், அங்கே யாழ்ப்பாணத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லியிருந்தார். நான் அவருக்கு கூறிய பதில் அதுதான். என்னென்னு சொன்னால், எங்கள் நாட்டில் வளங்கள் இருக்கின்றன, ஆனால் அதை விட அறிவால் நாங்கள் மேலோங்கி இருக்கின்றோம் என்பதுதான் அவருக்கு நான் கொடுத்த சிறந்த பதில். உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஸ்வீடன் கவிஞர் கூட சொல்லியிருந்தார், தயவு செய்து கொஞ்சம் அமைதியாக இருங்கள். ஸ்வீடன் அறிஞர் கூட சொல்லியிருந்தால், இன்று ஐரோப்பாவில் எங்களுடைய குழந்தைகள் தான் அறிவால் மிகுந்து பல இனிமேல் நினைக்க முடியாத இடங்களில் எட்டி இருக்கின்றார்கள். ஆகவே என் அன்பான சகோதரர்களே, எல்லோரும் ஒற்றுமையாக பயணிக்கின்ற போது எமது கண்ணீருக்காக யாரெல்லாம் சிந்தினார்களோ, உதிரங்களை எவரெல்லாம் சிந்தினார்களோ அவர்களுடைய அந்த ஆத்ம ஈடேறம் நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இது ஒருவருடைய பிரார்த்தனை அல்ல, எல்லா மக்களும் நாங்கள் எங்களுடைய மக்களை வைத்து உழைப்பதை விட்டு எமது மக்களுக்குரிய, அதாவது அடுத்த சந்ததிக்குரிய அறிவுபூர்வமான வேலைகளை செய்யும் பொழுதுதான் எங்களுடைய இனம் தலை நிமிர்ந்து எத்தனை தலைமுறை என்றாலும் வாழும்.
இன்று நீங்கள் ராமர் கோயில் எடுத்துக்கொண்டால் 400 வருடத்துக்கு மேலே அவர்களுடைய போராட்டம் நடந்திருக்கின்றது. ஆகவே 400 வருடத்துக்கு பிறகு அவர்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கின்றது. ஆகவே எங்களுக்கும் எங்கள் மக்களும் நிலையான சமாதானம், நிலையான சுதந்திரம் எல்லாம் கிடைக்கப் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும். அந்த வகையிலே இன்று இந்த சிந்தனை சிதறல் இந்த மூட்டுக்களை அண்ணன் வடித்திருக்கின்றார். உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விடயம். நாங்கள் இருக்கும் போது ஒரு நூலை எழுதுகின்ற பொழுதுதான் அது அடுத்த சந்ததிக்கு அது போய் சேரும். ஒவ்வொருத்தரும் முடிந்தவற்றை முடிந்த திறமைகளை செய்யும் போதுதான் மிகவும் அழகாகவும் எங்களுடைய சமுதாயம் நிலை பெறும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. நீங்கள் நினைக்கலாம், சில நேரம் நான் கமராவோடு திரிவதனால் நினைக்கலாம் இவருக்கு கமரா மட்டும்தான் தெரியும் என்று. நான் எல்லாத்தையும் வெறுத்து விட்டுதான் நான் கமராவை கையில் தூக்கியது. காரணம் என்னென்று சொன்னால், எத்தனையோ நிகழ்வுகளில் நான் நிறைய சந்திச்சிருக்கின்றோம். அதாவது புலம்பெயர்ந்த காலத்தில் இருந்து ரோட்டில் தான் எங்களுடைய வாழ்க்கை செலவழித்து இருக்கின்றோம். அதை நான் பெருமிதத்தோடு கூறிக்கொள்ள முடியும். என்று சொன்னால் நாங்கள் இது பேருக்காண்டியோ புகழுக்காண்டியோ சொல்லவில்லை. எங்களுடைய எழுத்தாளர்களை, எங்களுடைய சமூகத்தில் இருக்கும் விற்பனர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். அந்த உருவாக்குகின்ற பணியில் நாங்கள் ஒரு சிறு தூரம் நடந்து வந்திருக்கின்றோம் என்பதை கூறிக்கொள்வதில் நாங்கள் இங்கே பெருமை கொள்கின்றோம். எமது இனம் தன்னிடமிருந்து வாழ வேண்டும், சிறப்பாக வாழ வேண்டும். யாருக்காகவும் நாங்கள் பொய் முகங்களோடு அறிய தேவையில்லை. உண்மையான முகங்களோடு நாங்கள் செல்லும் பொழுது உண்மையிலே நாங்கள் எங்களுடைய நிறுவனம் சார்பாக அவருக்கு நாங்கள் கொடுக்கின்றோம். ஈழமணி திருநாட்டின் தத்துவ புதல்வனே, ஈழம் மலர்ந்திடவே கவிபுனையும் கவிஞனே, ஈழம் விட்டு புலம்பெயர்ந்தாலும் தமிழ் மறவாமல் பல நூல்கள் தந்து கவிபாடும் நாயகனே, ஒல்லாந்து தேசத்தில் ஓயாது உழைப்பவரே, பொங்கையூர் பெற்ற கவிமகனே வாழி, பொங்கையூர் பெற்ற கவிமகனே வாழி, அன்று ஈழம் பத்திரிகைக்கு ஆக்கம் தந்தவரே, இன்று பார்போற்று உயர்ந்து நிற்பவரே, என்றும் தமிழ்தாய் வாழ்த்தொலியில் சிறந்தவரே, தத்துவ கவிஞர் பொங்கையூர் ராஜாவே, பொங்கையூர் புதல்வா வாழி பல்லாண்டு வாழி வாழி. மிகவும் அழகான ஒரு கவிதை வாழ்த்துறையை இப்பொழுது வழங்கி இருக்கின்றார்கள். பாராட்டுகள். அதனைத் தொடர்ந்து உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக. தமிழ் வளர்ப்பு, தமிழ் சிறப்பு, தமிழே பெரிது என்று தமிழ் பாடும் தமிழர்கள் இருக்கும் இவ்வேளையில் என் தமிழுக்கான சிறந்த ஓர் பாடலை கவியாக உங்கள் முன் வைக்கின்றேன். எல்லோரும் எடுத்தால் நாட்டில் நாங்கள் படித்த பாடத்தான் கூறுவார்கள். இது எம் மண்ணுக்கான, எம் மக்களுக்கான சிறப்பு தமிழ். தண்டத்தமிழ் வாழ்த்து பாடல். தமிழே நீ வாழ்க வாழ்க, எம் தமிழ் மொழியே நீ வாழ்க வாழ்க. கண்டத்தமிழ் தாயின் தாலாட்டாய், கண்டத்தமிழ் தந்தையின் குடிநடையாய், தமிழே நீ வாழ்க வாழ்க, எம் தமிழ் மொழியே நீ வாழ்க வாழ்க. தவழ்ந்து வரும் சிறு குழந்தையாய், தளர்ச்சி காணாத பெருமுளமாய், தமிழே நீ வாழ்க வாழ்க, எம் தமிழ் மொழியே நீ வாழ்க வாழ்க. தரணி எங்கும் தடாகத்தில் மலர்ந்திடும் தாமரை மலர் அழகாய், தமிழே நீ வாழ்க வாழ்க, எம் தமிழ் மொழியே நீ வாழ்க வாழ்க. தடாக நீர் பாய்ந்து வரம்படை நின்றுட தளிர்த்து நின்றிடும் நெற்பயிர் அழகாய், தமிழே நீ வாழ்க வாழ்க, எம் தமிழ் மொழியே நீ வாழ்க வாழ்க. இது தமிழ் மொழிக்கான சிறப்பாக இது சத்திய கவிஞனால் எழுதப்பட்ட ஒரு சிறப்பு தமிழ் வாழ்த்துப்படலாகும். நன்றி, வணக்கம். நன்றி கவிஞரே.
நன்றி. 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 உள்ளாட்சி தமிழர்கள் நன்றி. 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 அதனைத் தொடர்ந்து தமிழர் ஒன்றியத்தின் நன்றி. நன்றி. இன்றைய இருந்தாலும் கூட நாங்கள் உங்களையும் கவனிக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் ஓடி வந்தேன். மறந்து விடுவார்கள்.
அவார்டு நாங்கள்லாம் கொடுப்போம். மிக்க நன்றிகள். நன்றி. இதுவரையிலும் அமைதியாக இருந்து இந்த பெருந்திரளான மக்கள் மத்தியில் என்று சொல்லாமல் ஒரு சில மக்கள் மத்தியில் அன்பை தமிழை நேசிக்கிற மக்கள் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பை நான் அடைஞ்சிருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் மக்கள் இரண்டாலும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பிறாக்கள் அதிகமாகும். அது செவிமறுக்கமான குறுகிய ஆக்களா இந்த கலைஞர்களாக இருந்தால் கொஞ்சம். உறவுகளே, முத்துக்குவியல் சிந்தனை சிதறல்கள் என்ற நூலானது மிகவும் சிறப்பாக இன்று வெளியிடப்பட்டது. அண்ணன் புங்கையூர் ராஜா அவர்களுக்கு மென்மேலும் மெருகேற்றும் முகமாக இந்த நூலானது அவரை கொண்டு செல்லும் அடுத்த கட்டத்திற்கு என்று எண்ணுகின்றோம். உறவுகளை, இந்த நிகழ்வானது பல நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள். அனைவர்களும் இந்த நிகழ்வை வாழ்த்தி சென்றார்கள். நாங்களும் வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கின்றோம். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வர் செல்லத்துறை ஜெயமனோகரன். வணக்கம் நேயர்களே. எல்லாம் தமிழன் பழையொலியை எல்லாரும் கண்டிப்பாக பகிருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதுல வரக்கூடிய நல்ல நல்ல விடயங்களை பாருங்கள். சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் இதை கண்டு மகிழுங்கள். நன்றி.